வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி பேர் பணத்தை பற்றி, சொத்தை பற்றி கவலைப்படுறது ரொம்ப உண்டு. பணத்தை பற்றி கவலையே படாமல் இருக்கிறவன் ரொம்ப கம்மி. இந்த கேமராமேன் அடுத்த 500 1000 எங்கே வரும்னு கட்டப்பட்டுட்டு இருப்பான். நான் அடுத்த 50,000 1,00,000 2,00,000 எங்கே வரும்னு நான் பார்த்துட்ருப்பேன். இதே நீங்கள் போய் அம்பானியை கேட்டிங்கன்னா அடுத்த 1000 கோடி எங்கே வருங்கிறத பார்த்துட்ருப்பான். அவனுக்கு 1 கோடி 2 கோடி ப்ராப்ளம் இல்லை. எனக்கு 5000 10,000 ப்ராப்ளம் இல்லை, 1,00,000 2,00,000 ப்ராப்ளமாக இருக்கும். கேமராமேனுக்கு 1000 2000 ப்ராப்ளமாக இருக்கும். லெவல் வேணால் வேறு போகலாம். ப்ராப்ளம்ங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். அது பணம் பற்றாக்குறைங்கிறது ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். அதை தாண்டி மீறி வருது நம்மளோட வேலை. இதில் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு ஒரு பாடம் கற்பிக்குது. இந்த பாடம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லாட்டா அது ஒரு இன்சைட்டுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு பார்வை கொடுக்குது. இந்த பார்வையை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸில் எப்போதுமே கிரைசிஸுங்கிறது இன்னெவிட்டபிள். கிரைசிஸ் வராது அப்படின்னு யாராவது நம்பினாங்கன்னா அவன் பெரும் முட்டாள். இது மாதிரி ஒரு கிரைசிஸுங்கிறது மேன்மேடு கிரைசிஸ். அது மனுஷனால் கிரியேட் பண்ணக்கூடிய கிரைசிஸ். ஒன்ஸ் அந்த கிரைசிஸ் வரும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கிரைசிஸுக்கு காத்துட்ருக்கிறவன் தான் புத்திசாலி. அது மட்டும் இல்லை, இந்த கிரைசிஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். உடம்பு வலிக்கும், அடித்தா வலிக்கும். இப்போ கிரிக்கெட் பால் மேலே பட்டதுன்னா எப்படி இருக்கும்? உண்டா வாங்கினா வலிக்கும்ல, அது மாதிரி இது வலிக்கும். இல்லை வலி இல்லாத கிரைசிஸ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாருக்குமே வலி இல்லாத கிரைசிஸ் வராது. புத்திசாலி என்னன்னா, அந்த கிரைசிஸ் வரச்ச நம்மளுக்கு வலிக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒன்ஸ் அது மாதிரி கிரைசிஸ், வலி இல்லாத கிரைசிஸ் வரச்ச இன்னொரு விஷயத்த நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். என்ன ரியலைசேஷன்னு? ஒரு நாளைக்கு இந்த கிரைசிஸும் போயிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். தி கிரைசிஸ் இஸ் சர்மவுண்டபிள். அதாவது இந்த கிரைசிஸை கவர்மெண்ட் புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணால் இந்த கிரைசிஸ் போயிடும். ஆனால் இந்த கிரைசிஸை க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் கவர்மெண்ட்டுன்னு தாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அமெரிக்காவில் ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவன் ஓட்டு ஜெயிக்க போகிறானா ஜெயிக்க போகிறாதா இல்லையாதுங்கிறது ஒரு சந்தேகம் இருந்தது. எனக்கு நிஜமாகவே இருந்தது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கிரைசிஸுக்கு நம்ம ப்ராக்சியாக விளையாடுறது தங்கம். ஏன்னா தங்கமும் டாலரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னு நினைப்பு. ஆனால் இந்த கேஸில், இந்த கிரைசிஸில் டாலரும் தங்கமும் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகிருக்கு. இது ஒரு சின்ன வேரியேஷன். இந்த வேரியேஷனில் கிரைசிஸ் வரும்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிரைசிஸ் வருமா வராதாங்கும்போது டாலரை ஒரு தங்கம் 1875 இருக்கும்போது நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். 2200 டாலர் கோல்டை விற்றுட்டு 1875 ஒரு அவுன்ஸுங்கும் போது வந்துருச்சு. அப்போதைக்கு அமெரிக்கா பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பண்ணும், ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வராது அப்படின்னு நினச்சி அமெரிக்கா டாலரை ஏற்றிக்கிட்டே போகும். டாலரை நிகரான வேல்யூ ஏற்றிட்டே போகும்னு நினச்சி விட்டோம். அதுக்கப்புறம் ரஷ்யா யுக்ரைன் போர் பெருசாச்சு. ரஷ்யாவோட டாலர் சொத்தை இவங்க பிடிங்கினாங்க. அது பெரிய தப்பு. ஏன்னா அமெரிக்கா ஃப்ரீ மார்க்கெட் இல்லை. அவங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருந்தால் அந்த டாலரை நாங்கள் மடக்கிடுவோம்னு மடக்கினாங்க. அவங்க டாலரை மடக்கவே சைனா, டர்க்கி அவன்லாம் தங்கத்தை வாங்க ஆரம்பித்தான். அப்போது கோல்டு குறைய வேண்டிய சமயத்தில் கோல்டு ஏற ஆரம்பிச்சது. ஒரு 2300 2400 இருக்கிறதுக்குள்ள நிச்சயமாக இது மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நீ கோல்டு, அவனுக்கு சேர வேண்டிய டாலரை நீ பிடிங்கி வச்சுருக்கிட்ட. அப்போ எதிர்த்தவன்னா டாலர் வச்சுக்க மாட்டான், தங்கம் வாங்க ஆரம்பிப்பான். யாரெல்லாம் தங்கம் வாங்கினா? இந்தியா, போலண்டு, சைனா மெயினாக இவங்கெல்லாம் தங்கத்தை டாலரை விற்றுட்டு தங்கம் வாங்க ஆரம்பித்தான். கிடுகிடுன்னு தங்கம் ஏறி இன்னைக்கு $3000 வந்துடுச்சு. இப்போ இந்த ஏன் 2500 2700 நிற்கிற டாலரு ஏன் இன்னைக்கு 3000 போச்சுன்னா ட்ரம்ப் தான் காரணம். ட்ரம்ப் வந்தோன்னா என்ன பண்ணா, டேரிஃபை ஏற்றுவேன்னா. டேரிஃப் ஏற்றினா என்ன ஆகும்? விலைவாசி ஏறும். விலைவாசி ஏறினா என்ன ஆகும்? அமெரிக்கா எக்கானமி ரிசெஷனில் வரும். இது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அதே சமயத்தில் கீழே எடுபடி வேலை செய்கிறவனா இமிக்ரேஷனுங்கிற பேரில் வெளியில் அனுப்ப போகிறேன்னு எல்லாரையும் நீ கட்டி போட்டு ஜெயிலில் வச்சு அமுக்கிற மாதிரி சங்கடியை போட்டு கட்டி அமுச்ச. இப்போ லோ லெவல் வேலை செய்கிறவன ஆள் இல்லை, அவனுக்கு சம்பளம் கொடுத்தா ஜாஸ்தி வரும். ஸோ வேலைக்கு வரவனும் ஜாஸ்தி பணம் கேட்குறான். அதே சமயத்தில் நீ விலைவாசியும் ஏற்றி விட்ட. என்ன ஆகும்? உலகம் ஆர்டரே மாற்றி விட்ட. இது ஒரு குளோபல் கிரைசிஸ் கொண்டு வந்து விட்ட. குளோபல் கிரைசிஸ் கொண்டு வந்து விட்டா என்ன ஆகும்? தங்கத்தின் விலை இன்னும் ஏறும். தங்கம் நேற்று $3000 ஏறிடுச்சு. எனி கிரைசிஸ் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த கிரைசிஸ் மீறி போகுமா? டெஃபினட்டாக கிரைசிஸ் மீறி போகும். எப்போ போகும்?
26 கடைசியில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி அமெரிக்கன் மக்களுக்கு புத்தி வந்து செனட்லேயும் ரிப்பப்ளிக்கன் சீட்லேயும் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போட்டு அவனை டம்மி பிரசிடென்ட் ஆக்கினாங்கன்னா இந்த கிரைசிஸ் முடியும். இல்லாட்டா இந்த கிரைசிஸ் 2028 வரைக்கும் ஓடும். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்ததுன்னா இதில் நீங்கள் காசு பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்தியாவோட மார்க்கெட் ஒரு சைடில் ஏறிட்டே போயிட்டு இருக்குன்னா அது ஏறிட்டே போகாது. எக்கானமி எங்கே இருக்கோ ஏர்னிங்ஸ், அதுதான் எக்கானமி தான் ஏர்னிங்ஸை டிசைடு பண்ணும். ஏர்னிங்ஸ் ஏறாமல் கம்பெனியோட விலை மட்டும் ஏறிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு கிராவிட்டி மாதிரி கீழே விழுங்கிறது தெரியும். அது விழுன்னு நான் சொன்னேன், விழ ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து எவ்வளோ தூரம் விழும்னா அது 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வரைக்கும் விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது டெய்லி காட்டா நீங்கள் முடிஞ்சிருச்சான்னா முடியாது. நம்மளுக்கு வலிக்குதுங்கிறதுனால முடியாது. இன்னும் கொஞ்சம் அமெரிக்காவும் சேர்ந்து அடிக்கிறச்ச 26 வரைக்கும் இந்த புயல் அடிக்க தான் செய்யும். இந்த 26 வரைக்கும் புயல் அடிக்கிறச்ச இதுக்கு நீங்கள் வந்து தற்காப்பாக நீங்கள் தான் எடுத்து வச்சுக்கணும். இந்த புயல் அடிக்கிறச்ச தற்காப்பு எடுக்காமல் இன்றைக்கி கண்ணை மூடிக்கிட்டு புயல் போயிடும்னு நினச்சா புயல் போகாது. கஜா புயல் மாதிரி அடித்து இருக்கிறதெல்லாம் நாசம் பண்ணிட்டு தான் போகும். அதுக்குள்ளே நீங்கள் உங்களை சேஃப்டி பண்ணிக்கிறீங்களா, சேஃப்டி பண்ணிக்க மாட்டீங்களாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ நான் எக்கானமியை பற்றி சொன்னேன். ஒரு பெரிய கம்பெனி வாழ்க்கையிலையும் கிரைசிஸ் வரும். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கிரைசிஸ் வரும். டாடா கம்பெனியை குடும்பத்தையே எடுத்துக்கோங்க. 1930s ஒரு வாட்டி அவங்கள்ட்ட சம்பளம் கொடுக்காத அளவுக்கு கிரைசிஸ் வந்துடுச்சு. அந்த ஓனர் இருக்கிற சொத்தெல்லாம் பிளெட்ஜ் பண்ணி அவர் ஒய்ஃபுக்கு வச்சிருந்த டைமண்ட் நெக்லஸ் வரைக்கும் பிளெட்ஜ் பண்ணி தான் சம்பளத்தை கொடுத்தாரு டாடா ஸ்டீலில். அதுக்கப்புறம் டாடா ஸ்டீல் பெருசாகி சக்ஸஸ் ஆகி வேற லெவலுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி திரும்பி ஒரு வாட்டி கிரைசிஸில் வந்தது. அந்த கிரைசிஸில் வந்தபோது டிசிஎஸோட ஏர்னிங்ஸை வச்சு டாடா ஸ்டீலை சரி பண்ணாங்க. அதே மாதிரி கோரஸை தப்பாக வாங்கி 3வது வாட்டி மாட்டிக்கிட்டாங்க. அப்பவும் திரும்பி வெளியிலேருந்து பணத்தை போட்டு சரி பண்ணாங்க. ஸோ இது பெரிய நல்லா நியாயஸ்தானாக நடத்துகிற கம்பெனிலையும் கிரைசிஸ் வரும், உங்கள் வாழ்க்கையிலையும் கிரைசிஸ் வரும், எக்கானமிலையும் கிரைசிஸ் வரும். நான் கிரைசிஸே வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க. இந்த கிரைசிஸுங்கிறது உங்களோட லைஃப்பில் வர கிரைசிஸும் நீங்களே க்ரியேட் பண்ணுறது தான். நீங்களாக அட்டக்கணக்கு பொட்டக்கணக்கு போட்டு நடக்காத வேலையெல்லாம் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு ஓவராக கடனை வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக கிரைசிஸ் வரும். அதே மாதிரி எக்கானமிலையும் அதே மாதிரி கிரைசிஸ் வரும். நம்ம வரவுக்குள்ளே இருந்துக்கிட்டு மீதி இருக்கிறத ஒழுங்காக சேர்த்து வச்சுருந்தோம்னா ஒழுங்காக இருக்கும். பேராசைப்பட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். நியூட்டன், சார்ல்ஸ் டார்வின் இது மாதிரி பெருசாக படித்து பெரிய மேதைகளாக இருந்தவங்க கூட காசை விட்டுருக்காங்க. டார்வின் பணத்தை பெருசாக சம்பாதிச்சது எல்லாமே ரயில்வேஸ் பூம் அண்ட் பஸ்ட்டுன்னு ஒன்று வந்தது. ரயில்வேல காசு போட்டால் எது வேணால் தங்கமாக மாறும்னு ரயில்வேல போட்டு அவர் பெரிய நஷ்டம் அடைஞ்சார். நியூட்டன் சவுத் சி பபுளில் நஷ்டம் போட்டு அடித்தார். இது மாதிரி கிரைசிஸ், பேராசை எவ்வளோ பெரிய மனுஷராக இருந்தாலும் வரும். அதனால கிரைசிஸில் அடியே படாமல் வெறும் லாபம் மட்டும் சம்பாதிச்சுட்டு ஓடி போகிறது ரொம்ப கம்மி. இது மாதிரி கிரைசிஸ் வரும், அடிபட்டதையும் தாண்டி திரும்பி சான்ஸ் வருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா பஃபெட் தாத்தா மாதிரி காசு பண்ணிகிட்டே இருப்பீங்க. அன்னைக்கு போன வருஷம் $350 பில்லியன் விற்று அவர் பேங்க் பாண்டில் போட்டும்போது எல்லாரும் அவரை கோமாளின்னீங்க. இன்றைக்கி அமெரிக்கா மார்க்கெட் டெய்லி பேதி மாதிரி இறங்கிட்டு இருக்கும்போது பஃபெட் எப்படி உட்காந்துட்டு இருப்பாருன்னு பாருங்கள். 95 வயசானாலும் அவர் மூளை ஒழுங்காக வேலை செய்யுது. நம்மளுக்கெல்லாம் நான் 55 வயசானாலும் மூளை சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது எனக்கெல்லாம். அதனால் கரெக்டாக இருந்துக்க பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.